வணக்கம். விஜய் எம்ஜிஆரோட சாதனையவே அடிச்சு நொறுக்கி எரிஞ்சிருக்காருப்பா. அப்படிங்கிற போது பார்த்தீங்கன்னா, எம்ஜிஆரோட பவர்ஃபுல்லாக தான் அவர் விஜய் வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்காரு தமிழ்நாட்டு மக்களுக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு வெறுப்போடு இருந்திருக்கிறாங்க மக்கள், ஒரு மாற்றத்தை விரும்பிக்கிட்டே இருந்திருக்கிறாங்க. திமுக அதிமுக தொடர்ந்து வேணாம்ப்பா அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான். ரெண்டு பேருக்கும் மாற்றி மாற்றி போட்டு என்ன நடந்திருக்குது, ஒன்றுமே நடக்கலை அப்படிங்கிறது தான். சரி, எம்ஜிஆர் காலத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா கலைஞர்கள், அண்ணாதுரை இவங்கெல்லாம் என்ன செஞ்சாங்கன்னா, அவங்களுடைய எழுத்து, தனித்துவமான பேச்சு, இந்த பேச்சு மூலமாக தான் வந்து மக்கள் மத்தியில் ஒரு ஈர்ப்பை ஏற்படுத்தி அவங்க வந்து அரசியல் கட்சி தலைவர்களாக மாறினாங்க. அதுக்கப்புறமா எம்ஜிஆர், ஜெயலலிதா இவங்கெல்லாம் வந்து மிகப்பெரிய அளவில் பேசவும் தெரியாது, எழுதவும் தெரியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் அவங்க வந்து சினிமா பிம்பத்தை பயன்படுத்தினாங்க. இப்படி பயன்படுத்தினதில் இப்போ விஜயும் 2026 சட்டமன்ற தேர்தலில் ஒரு சாதனையை இந்த சினிமா பிம்பத்தை வச்சு படுத்தியிருக்கிறாரு அப்படிங்கிறது இருக்குது. குறிப்பாக எம்ஜிஆரோட சாதனையை விட அதிகமான ஒரு சாதனை, ஒரு எழுச்சியை விஜய்னால ஏற்படுத்த முடியும் அப்படின்னா அது சாதாரண ஒரு விஷயமே பார்க்க முடியல. இது வந்து எல்லாத்துக்குமே, அரசியல் விமர்சகர்கள் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி விஜயோட எழுச்சி தான். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு எழுச்சியை கொடுத்துருக்கிறாரு. எம்ஜிஆர் சாதனையவே வந்து முறியடிச்சிருக்காரு அப்படின்னா எப்படி? அவர் அடிக்கடி சொல்கிற பிரச்சாரங்களில் சொல்கிற விஷயங்களே அப்படி தான். 1967 ஒரு ஏற்பட்ட ஒரு மாற்றம், 1977 ஏற்பட்ட மாற்றம் 2026 சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லியிருந்தார். விஜய் இவ்வளோ பெரிய மாற்றத்தை எப்படி கொடுக்க போகிறாரு? ஏன்னா 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் கட்சி ஆரம்பித்தார். அதுக்கு முன்னாடி அவர் ரசிகர் மன்றமாக இருக்கும்போதே ஒவ்வொரு குடும்பத்திலையும் அவர் உள்ளே பூந்து மக்களுக்காக நான் பண்ணுறேன் அப்படின்னு சேவை பண்ண போகிறேன் அப்படின்லாம் சொன்னார். நான் சம்பாரிச்சிட்டேன், முடிஞ்ச அளவுக்கு நான் சம்பாரிச்சிட்டேன், இனிமேல் சம்பாதிக்கிறதுக்காக நான் அரசியல் கொள்ள, மக்களுக்கு சேவை பண்ணுறதுக்காக, மக்களுக்கு உதவி செய்கிறதுக்காக நான் அரசியலுக்கு வந்திருக்கிறேன், வரப்போகிறேன் அப்படின்லாம் சொன்னார். சரி, இது வந்து உண்மையிலே வந்து இவர் வந்து ஏதோ மக்களுக்காக சேவை பண்ணுவார் அப்படிங்கிற எண்ணத்தை வந்து மக்கள் மத்தியில் ஒரு பதிச்சிட்டார். அது மக்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்து, குறிப்பாக பெண்களுக்கும் இளைஞர்களுக்கும் வந்து இந்த மாற்றம் ரொம்ப அவசியம். ஏன்னா திராவிட கட்சிகளை பற்றி அவங்களுக்கு வரலாறுலாம் தெரியாது, கொள்கையெல்லாம் என்னன்னு தெரியாது. கொள்கையெல்லாம் வேணாங்க எங்களுக்கு, நீங்கள் திமுகவோட கொள்கை இதுதான், கோட்பாடு இதுதான், அதிமுகவோட கொள்கை இதுதான், கோட்பாடு இதுதான், இதெல்லாம் எங்களுக்கு தேவை கிடையாது. நல்லது பண்ணுறீங்களா, எங்களுக்கு ஏதாவது நல்லது பண்ணுங்கள். நீங்கள் இலவசம்னு கொடுக்குறீங்க, இலவசத்தை கொடுத்து எங்கள்கிட்ட ஓட்டை நீங்கள் பறிச்சுறீங்க, எங்களுடைய உரிமையை பறிச்சிருங்க, நீங்க கொடுங்க, நாங்க வாங்கிக்கிறோம். ஆனா எங்களுடைய ஜனநாயக கடமை, எங்களுடைய உரிமை, அது யாருக்கு போடணும் அப்படிங்கிறத நாங்க முடிவு பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற எண்ணம் தான் இந்த தேர்தலில் வந்து மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை மற்ற கட்சிகளுக்கு ஏற்படுத்தியிருக்கு. காசு கொடுத்தாலாம் மக்கள் ஓட்டு போட்டுற மாட்டாங்க, இனிமே இலவசம்னு அறிவிச்சா கூட இனிமேல் ஓட்டு போட மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து இப்போ அரசியல் கட்சிகள் எல்லாத்துக்குமே வந்துருச்சு. இப்போ திமுகலேருந்து அதிமுக வந்து 1977 எம்ஜிஆர் உருவாக்கின உடனே சட்டமன்ற தேர்தலில் 33.52% வாக்குகளை வாங்கினார். அதுதான் இது வரைக்குமே ஒரு சாதனையாக இருந்தது. அந்த சாதனையை விஜய் இப்போ முறியடிச்சிருக்கார். கிட்டத்தட்ட 40% மேலே வாக்குகள் வாங்கி மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுத்துருக்கிறார். அதே போல் விஜயகாந்த் 2006 வந்து கட்சி ஆரம்பிக்கும் போது கருப்பு எம்ஜிஆர் அப்படின்னு சொல்லி தான் ஆரம்பித்தாங்க. 2 திராவிட கட்சிகளுக்கு மாற்று அப்படின்னு சொன்னாங்க. முதல் சட்டமன்ற தேர்தலில் 8.38. இப்போ விஜய் வந்து கம்பேர் பண்ணும்போது விஜயகாந்தை வச்சு தான் கம்பேர் பண்ணாங்க. வந்து பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் இவங்க எல்லாமே ஒரே மாதிரி தான், சினி ஃபீல்ட்லேருந்து வராங்க. விஜயகாந்துக்கு இருந்த மாஸ் தான் வந்து விஜய்க்குமே இப்போ இருக்கு. விஜயகாந்த் இல்லை அப்படிங்கிறனால இவரும் பெருசாக தாக்கத்தை ஏற்படுத்த போகிறதில்ல. 8-10% வாங்குவார். அதிகபட்சமாக நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா ஒரு 15% வாக்குகளை பெற முடியும் அப்படின்னு சொல்லி விஜயகாந்தை வச்சு தான் விஜய் வந்து எல்லாருமே கம்பேர் பண்ணாங்க. அப்போ வந்து 8.38 விஜயகாந்த் கட்சி ஆரம்பித்த போது வாங்கியிருந்தாரு அப்படின்னா இவர் 10-12 வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஒரு 4% தூக்கி போடுங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி, இதெல்லாம் பார்க்கும்போது சரி இவ்வளவுதான் வாங்க போகிறாரு விஜய் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் எல்லாரும் மைண்ட் செட்லுமே இருந்தது. ஆனால் விஜய் அடிச்சு நவுத்திட்டார். எம்ஜிஆரை விட அதிகமாக வாங்கியிருக்கிறாரு. விஜயகாந்த் கம்மி தான், விஜயகாந்தெல்லாம் வந்து 10%க்குள்ளே கம்மி தான். கமலஹாசன் கட்சி ஆரம்பிச்சாரா 2021? சரி, மக்கள் நீதி மையம் ஆரம்பிச்சாரு, அவர் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தினாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, 2.52% தான். அதே போல் வந்து விஜய் இப்போ வந்து மிகப்பெரிய ஒரு சாதனையை பண்ணியிருக்கிறாரு. அப்படிங்கும்போது கண்டிப்பாக வந்து இது வரவேற்கப்பட வேண்டியதான். மக்கள் வந்து ரொம்ப ஒரு மனம் மாற்றத்தில் இருந்திருக்கிறாங்க. இந்த தாக்கத்தை வந்து மெல்ல அவர் பண்ணலை. எம்ஜிஆர் வந்து பண்ணார். எம்ஜிஆருக்கு ஏன் அவ்வளோ பெரிய இது இருந்துச்சு அப்படின்னா, எம்ஜிஆர் திமுகவில் இருந்தார். திமுகவில் வந்து முக்கியமான பதவியில் இருந்தார், பொறுப்பில் இருந்தார். எல்லா மாவட்ட செயலாளர்களையும் தெரியும். அவர் தனியாக கட்சி ஆரம்பிக்கும் போது திமுகவில் வந்து நிறைய பேர் அவருக்கு ஆதரவு கொடுத்தாங்க, கட்சி தொண்டர்கள் நிறைய பேர் வந்தாங்க. ஆனால் அப்படியெல்லாம் விஜய்க்கு எதுவுமே சப்போர்ட்டே கிடையாது. முதல் தேர்தல் அரசியல்னா என்னன்னு பெருசாக தெரியாது. ஆனால் அவர் வந்து மக்கள் மத்தியில், அது இளைஞர்கள் மத்தியில் எப்படி புகுந்தார், எப்படி உள்ளே போக முடிஞ்சது விஜய்னால அப்படிங்கிற ஒரு எண்ணம் எல்லாத்துக்குமே இருக்கும்.
இருந்தது. ஆனால் அவர் வந்து சினிமா மெல்ல 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 தன்னுடைய அரசியலை வந்து சினிமா மூலமாக சொல்ல ஆரம்பித்தார். இப்போ மீடியாக்கள், சோசியல் மீடியாக்கள் ரொம்ப அதிகமாகிடுச்சா? சோசியல் மீடியாக்கள் முதல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எம்ஜிஆர் அப்படின்னா ஒரு பத்திரிகையாளர் சந்திக்கணும், ப்ரெஸ் மீட்டு கொடுக்கணும், அவங்க பேசணும், அது செய்தி பத்திரிகையில் வரணும், அதுக்கப்புறமா அவங்க வந்து மக்கள் மத்தியில் போய் ரீச் ஆகணும், அந்த செய்தியை வந்து படித்து ஒருத்தவங்களுக்கு சொல்லணும், சொல்லி அது அவங்க புரிஞ்சு அதுக்கப்புறமா அவங்க எம்ஜிஆர் ஆதரிக்கிறதுங்கிறது ஒரு பெரிய ப்ராசஸ் அது. இப்போ அப்படி கிடையாது. விஜய் ஒரு வீடியோ போடுறாரு அப்படின்னா, இங்கே சென்னையில் உட்காந்துட்டு ஒரு வீடியோ போடுறாரு அப்படின்னா, அது பரவலாக பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக போயிடும். எல்லா மக்களுக்குமே ஒரு 5 செகண்டுக்குள்ளே எல்லா மக்கள்கிட்டும் போய் சேர்ந்துருது. சேர்ந்த பிறகு மக்களுக்கு தெரியுது விஜய் என்ன சொல்ல வராரு, என்ன செஞ்சிருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு விஷயமே புரியுது. அந்த மாதிரி ஒரு பிரம்மாண்டத்தை வந்து விஜய்னால இந்த சோசியல் மீடியாக்கள் மூலமாக ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த முடியுது. இப்போ கடைசி கட்ட பிரச்சாரம் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயம். இப்போ ஆனந்த் வந்து டி நகரில் ஜெயிக்கிறாரு அப்படின்னா, அவருக்கு வந்து பெருசாக வந்து அங்கே வந்து தெலுங்கு பேசுகிற மக்கள் தான் அதிகம். அவங்கள்ட்ட வந்து ஜெயிக்கிறது ஆனந்தனால ஜெயிக்க முடியல. ஆனந்த் வந்து பிரச்சாரத்துக்கு போகல. விஜய் தான் வந்து விஜய் கூடயே அவர் சுற்ற வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தது, பிரச்சாரத்துக்கு போக வேண்டிய ஒரு கட்டாயம் இருந்தது. ஆனால் வந்து புஸ்லி ஆனந்த் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, தான் தொகுதியில் எப்படி தலைவரை கூட்டிகிட்டு வரணுமே அப்படின்னு நினச்சாரு. ஒரே ஒரு பிரச்சாரம் தான், சும்மா ஒரு பிரச்சாரம் தான், ஆனந்தை ஆதரிச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரச்சாரத்தை விஜய் சொன்னது ஒரு காரணம் தான் ஆனந்த் இன்னைக்கு ஜெயிச்சு நிற்கிறாரு. கடந்த முறை ஜெயிச்ச திமுக வேட்பாளரும் சரி, குறைஞ்ச ஓட்டு வித்தியாசத்தில் தோற்ற வேட்பாளரும் சரி, இந்த முறை கண்டிப்பாக அவங்க 2 பேர்த்தில் யாரோ ஒருத்தவங்க ஜெயிக்க போகிறாங்க அப்படின்னு நினைக்கும் போது புஸ்லி ஆனந்த் நடுவில் புந்து ஜெயிச்சிட்டார். விஜயோட பிரச்சாரம் அவ்வளோ பெரிய தாக்கத்தை மக்கள் மத்தியில் ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறது இது மறுக்க முடியாத உண்மை. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்கள் இப்போ ஏகப்பட்ட பேர் பிரச்சனையில் இருக்கிறாங்க. இப்போ அவர் நடித்த படங்கள், சில படங்கள் வந்து மிக முக்கியமாக வந்து மக்கள் மனசில் விஜய் நல்லது பண்ணுவார் மக்களுக்கு அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை உருவாக்கியிருக்கு. கடைசி காலகட்டங்களில் கத்தி விவசாயிகளோட பிரச்சனை, இப்போ பரந்தூர் விவசாய விமான நிலையம் கொண்டு வர போகிறாங்கன்னு சொல்லும்போது நேரடியாக அங்கே போய் சம்மந்தப்பட்ட இடத்துல நின்று பேசிட்டு வந்தார். விவசாயிகள் பிரச்சனையை மையப்படுத்தி எடுத்த படம் தான் கத்தி. அதே போல தான் வந்து மெர்சல் படம், மருத்துவத்துறையில் நடக்கிற ஊழல், இந்த ஊழல் இதில் வந்து அவர் எப்படியெல்லாம் நடவடிக்கை எடுப்பார் அப்படிங்கிற மாதிரி. அதே போல் வந்து ஒரு விரல் புரட்சி சர்க்கார் படம், ஒரு ஓட்டுக்காக அவர் வந்து ஒரு பண்ணுற பிரச்சனை, கள்ள ஓட்டு போடுறாங்க, அரசியல் விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லி அந்த விஷயம் போன்ற திரைப்படங்கள் வந்து இது வந்து மக்கள் மத்தியில் வந்து விஜய் வந்து ஒரு மாஸ் ஹீரோ தாண்டி அந்த ஒவ்வொரு வீட்லேயும் வந்து நமக்காக பேசுறதுக்கோ போராடுறதுக்கோ ஒரு நபர், ஒரு அண்ணன் இருக்காரு அப்படின்னு சொன்னால் அது விஜய் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. விஜய் வந்து அழிச்ச திட்டங்கள் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா மாமன் சீரு, குலவிளக்கு சம்மந்தப்பட்ட இது பிறந்த குழந்தைகளுக்காக வந்து 1 கிராம் மோதிரம் இப்படிங்கிற நிறைய விஷயங்கள் வந்து அவர் பேசும்போது அண்ணனோட சீரு, மாமா சீரு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த வந்து பேசினார். இதெல்லாம் வந்து திமுக அதிமுக அரசுகள் வந்து கிண்டல் தான் பண்ணாங்க. இந்த கிண்டல் வந்து மக்கள்னால ஏற்றுக்க முடியல. ஏன் இருக்கக்கூடாதா, எங்கள் அண்ணன் இருக்கக்கூடாதா, எனக்கு அண்ணனா அவர் இருக்கக்கூடாதா? எல்லா குடும்பத்திலையும் வந்து விஜய் வந்து அந்த மாதிரி ஒரு பாவனை செய்யக்கூடிய ஒரு விஷயம் போயிடுச்சு, மக்கள் மத்தியில் போயிடுச்சு. அது இல்லாமல் திரைப்படங்கள் மூலமாக அவர் நிறைய விஷயங்களை இது பண்ணியிருக்காரு. மக்களுக்காக குரல் கொடுக்குற மாதிரி நிறைய எம்ஜிஆர் போல ஒரு விஷயத்த வந்து பண்ணியிருக்காரு. அவர் வந்து தலைவர் அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை தாண்டி, தளபதி அப்படிங்கிற ஒரு இதை தாண்டி ஒவ்வொரு குடும்பத்திலையும் அண்ணன் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை கொண்டு போய் உருவாக்கிட்டார். எல்லாருமே வந்து உருவாக்க முயற்சி செய்கிறாங்க, இவர் வந்து உருவாக்கிட்டார், குழந்தைகள் மத்தியில் உருவாக்கிட்டார். குழந்தைகள் வந்து அவங்களுடைய பேரண்ட்ஸ் கிட்ட பேசுது, அவங்க பேர பிள்ளைங்க அவங்க தாத்தா பாட்டிகிட்ட வந்து அப்படி பேசுதுங்க. அதெல்லாம் சோசியல் மீடியாவில் மிகப்பெரிய ஒரு விஷயமா இருந்தது. அது இல்லாமல் வந்து ரசிகர் மன்றத்தை விஜய் மக்கள் இயக்கமாக மாற்றினார். பல ஆண்டுகளாக வந்து சாப்பாடு போடுறது, இரத்த தான முகாம், கண்தான முகாம் அப்படின்னு சொல்லி மெல்ல 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 தன்னை வந்து பயங்கரமாக கொண்டு வந்தார். சரி, எம்ஜிஆருக்கு கிடைக்காத அளவுக்கு மிகப்பெரிய ஒரு புகழ் இந்த இது எப்படி கிடைச்சிது அப்படின்னா, எம்ஜிஆர் வந்து தன்னுடைய கொள்கை என்ன, கோட்பாடு என்ன அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து பத்திரிகை மூலமாக, திரைப்படம் மூலமாக தான் சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயம் இருந்தது. ஆனால் விஜய்க்கு அப்படி கிடையாது. விஜய்க்கு வந்து சோசியல் மீடியா மிகப்பெரிய ஒரு உதவியை செஞ்சுருக்கு. சோசியல் மீடியாவில் வந்து உடனே ஒரு விஷயத்தை கொண்டு போய் மக்கள் மத்தியில் சொல்ல முடியுது. கரூர் சம்பவத்துக்கு எதிராக, விஜய்க்கு எதிராக அவ்வளோ பிரச்சனை நடக்கும்போது கூட கரூர் சம்பவத்தை வந்து விஜய் ஒரு சின்ன வீடியோ மூலமாக எல்லாத்துக்குமே பண்ணார். விஜய் மேலே தப்பே கிடையாது அப்படின்னு சொன்னார். விஜய்க்கு வந்து அந்த பாதிக்கப்பட்டு இறந்து போனவங்களோட குடும்பத்தை சேர்ந்தவங்களை எல்லாத்தையுமே கூப்பிட்டு பனையூர் இல்லத்தில் வச்சு தான் அவர் நிவாரண தொகையை கொடுத்தாரு. இது பெரிய அளவில் விமர்சனம் செய்யப்பட்டது. யாருப்பா அப்படி பண்ணுவா, பாதிக்கப்பட்ட மக்களை நேரடியாக போய் பார்க்கறது தான் ஒரு தலைவனோட அழகு அப்படின்னாரு. அந்த சென்டிமெண்ட்டே மாறி போச்சு. பாதிக்கப்பட்ட மக்களை வர சொல்லி அங்கேயே பார்த்து அங்கேயே பேசி அவங்களுக்கு நிவாரணம் கொடுத்தாரு. பாதிக்கப்பட்ட மக்களை வந்து பஸ்ஸுலேருந்து கூட்டிகிட்டு போனாங்க. போகிற வழியில் அவங்களுக்கு நிப்பாட்டி சாப்பாடெலாம் வாங்கி கொடுத்தாங்க. கொடுக்குற இடத்துல விஜய் பாட்டை போட்டு டான்ஸ்லாம் ஆடினாங்க பாதிக்கப்பட்ட குடும்பம். இதெல்லாம் பயங்கரமான கடும் விமர்சனமாச்சு.
விஜய் அப்படிதான். நான் வந்து பாதிக்கப்பட்ட மக்களை சந்திக்கிறேன், அவங்களோட தனிப்பட்ட முறையில் பேசுகிறேன், அவங்க குடும்பத்தில் ஒருத்தனா நான் இருக்கிறேன், அவங்களுக்காக நான் எது வேணாலும் பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்தது. அதே போல் நிறைய விஷயங்கள் வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட மக்களை வந்து அவருடைய இல்லத்துக்கு கூப்பிட்டு வச்சு அவர் பேசி அவங்களுக்கு நிவாரணம் கொடுத்தது எல்லாமே அரசியல் விமர்சனமாக இருந்ததை தாண்டி விஜய் வந்து மக்களுக்கு மெல்ல மெல்ல பிடிக்க ஆரம்பிச்சு. 50 ஆண்டு கால திராவிட ஆட்சிகள் அதிமுகவும் சரி திமுகவும் சரி மாறி மாறி ஆட்சி செய்யும்போது ஒரு சலிப்பு தட்டி போச்சு இளைஞர்கள் மத்தியில். இதுக்கு வந்து ஒரு மாற்று வேணும், ஏன்னா தொடர்ந்து இவங்களே ஆதரிக்க முடியாது, ரெட்டையிலை உதயசூரியன் இவங்களே ஆதரிக்க முடியாது, ஒரு மாற்றம் வேணும் அப்படின்னு சொல்லி மக்களும் சரி இளைஞர்களும் சரி குறிப்பாக பெண்கள், இந்த கால பெண்கள் வந்து அதிக அளவில் வந்து விஜய் வந்து ஆதரிக்க ஆரம்பித்தாங்க. எம்ஜிஆர் அதிமுக தொடங்குறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா திமுகவில் வந்து பொருளாளராக இருந்தார், சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார், அண்ணாதுரையால் நேரடியாக வளர்க்கப்பட்டவர். அவருக்குன்னு ஒரு வாக்கு வங்கி வந்து திமுகவில் இருந்தது. ஆனால் விஜய்க்கு அப்படிலாம் கிடையாது, எந்த ஒரு அரசியல் பின்புலமும் கிடையாது. அவங்க அப்பா எஸ் சந்திரசேகர் வேணால் திமுகவில் இருந்துக்கலாம், ஆனால் அதை தாண்டி பார்த்தீங்கன்னா இவருக்குன்னு வந்து பெரிய அரசியல் செல்வாக்கு எதுவுமே கிடையாது. மெல்ல மெல்ல வரணும் அப்படின்னு நினச்சார். அதே போல் 10th +2 இதில் எல்லாம் பாஸ் பண்ணுற ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்க 3 பேரை தேர்ந்தெடுத்து அவங்கள்ட்ட எல்லாம் வந்து நல்லா படிங்க அப்படின்னு சொல்லுவார். அதே சமயத்தில் பெரியார், அம்பேத்கர், காமராஜர் இவங்களை எல்லாத்தையுமே படிங்க அப்படின்னு சொல்லி விஜய் வந்து மெல்ல வந்து தலைவர்கள் தன்னுடைய கொள்கை தலைவர்களையும் வந்து அவங்களுக்குள்ள புகுத்தினார். ஒரு விஷயம் திரைப்படம் மூலமாக சரி, அதே போல் சோசியல் மீடியாக்களும் சரி மக்களை வந்து ரொம்ப கவர்ந்துட்டார் விஜய் அப்படிங்கிறது தான் இந்த வாக்கு வங்கி நிரூபிக்குது அப்படிங்கிறது தெளிவாக புரியுது. சோசியல் மீடியாக்களோட எஃபெக்ட் எவ்வளோ பெருசு, அப்படி எவ்வளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது இப்போ எல்லாத்துக்கும் புரிஞ்சிருக்கும். எல்லாருமே என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, கடைசி நேரத்தில் தேர்தல் சமயத்தில் காசு கொடுத்துட்டா, இலவசங்களை அறிவிச்சிட்டா மக்கள் வந்து நம்ம சைடு திரும்பிடுவாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்கு இருக்குது. ஆனால் அதெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு தான் அவங்களும் இருக்கிறாங்க. பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி. எம்ஜிஆர் சாதனையை விஜய் முறியடிச்சிருக்காரு அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு பரபரப்பு அதிமுக வட்டாரங்களில் இருக்கு. இனிமே அதிமுக இருக்கலாமா, தாவேகா சைடு போயிடலாமான்னு சொல்லி நிறைய பேர் யோசிக்கவும் ஆரம்பிச்சிட்டு இருக்காங்க. பார்க்கலாம் விஜய் எவ்வளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவார், இனிமே கொஞ்சம் கொஞ்சமாக மக்கள் மனசில் எப்படி ஊடுருவார் அப்படிங்கிறதையும் பார்ப்போம். ஏன்னா விஜய் வந்து எம்ஜிஆர் போல தொடர்ந்து ஆட்சியில் தமிழ்நாட்டில் உட்காந்துருவாரோ அப்படிங்கிற ஒரு பயம் திராவிட கட்சிகளுக்கு வந்தாச்சு. இந்த தாக்கம் எவ்வளோ பெருசாக இருக்கும் அப்படிங்கிறது உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறதே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள்.